ஹாய் ஆல். இன்றைக்கி நாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு சாம்பாரும் சாதமும் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சாம்பாருக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நான் இன்றைக்கி செய்ய போகிறோம். மோஸ்ட்லி சாம்பார் வந்து ஒரு காய் மட்டும் போட்டு செய்யாமல் எல்லா வெரைட்டி காயும் நம்ம சாம்பாரில் சேர்த்துன்னு வைங்களேன், சாம்பார் செம்ம சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து மஞ்சள் பூசணிக்காவும் முள்ளங்கியும் தாங்க இன்றைக்கி நம்ம நிறைய எடுத்திருக்கோம். இப்போ முள்ளங்கியை வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் வச்சோன்னு வைங்களேன், சாம்பார் ரொம்ப மணமாக இருக்குங்க. முள்ளங்கி, மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு வதக்கி மிளகாத்தூள் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு வச்சுருவோம். பருப்பில் வந்து பூண்டும் பெருங்காயமும் போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்து இது பார்த்திங்களா நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தாளித்து கொட்டிட்டோன்னா நம்ம சாம்பார் தயார். அதே மாதிரி கடைசியாக தாளித்து கொட்டினோன்னு வைங்களேன், சாம்பார் பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து காம்பினேஷனாக அவரைக்காய் ஃப்ரை தாங்க செஞ்சுருக்கோம். பூண்டு தட்டி போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு அவரைக்காவை போட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் சூப்பரான ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சாம்பார் செய்கிற அன்றைக்கி மோஸ்ட்லி நாங்கள் மார்னிங் வந்து பொங்கல் தாங்க ட்ரை பண்ணுவோம். இந்த பொங்கல் வந்து குதிரைவாளியில் செஞ்சுருக்கோம். குதிரைவாளி, சாமை, தெனை எல்லாத்துலேயுமே நம்ம பொங்கல் வைக்கலாம். கண்டிப்பாக அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 1.5 டம்ளர் குதிரைவாளிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் அதை போட்டு மிளகு, ஜீரகத்தை நல்லா இந்த மாதிரி பொடிச்சு போட்டுடுவோம். அதே மாதிரி இஞ்சி வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 5 விசிலுக்கு வச்சு எடுத்துருவோங்க. இப்போ உப்பையும் போட்டுட்டு விசில் வச்சுருவோம். இப்போ அது வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, மிளகா எல்லாம் தாளித்து போட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. இதை சாம்பார் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காம்பினேஷனை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடுவோம். சாம்பார், சாதம், அவரைக்காய் ஃப்ரை, தயிர் சாதம். இன்றைக்கி அருமையான லஞ்ச் அண்ட் டிஃபன்